இப்போல்லாம் எப்படின்னா மூட நம்பிக்கைகளை பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அவங்க மனசை புண்படுத்தினா அவங்க கோர்ட்டுக்கே போகிறாங்க. நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் போய் அது ஒரு மூட நம்பிக்கை, ஏமாற்று வழி, ஏமாற்று வேலை, அது பின்னாடி அப்படி சொன்னாக்கா மத நம்பிக்கையை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகளை அந்த மூட நம்பிக்கைகள் இருக்காங்களா அந்த மனிதர்களை பாதுகாக்கிறாங்க. அவங்க மனம் புண்படாமல் பார்த்துக்கிறாங்க. நல்ல மூட நம்பிக்கைங்கிறது ஒரு நோய். அப்போ ஒரு நோயை குணப்படுத்தணுன்னா வலியெல்லாம் பார்த்தா முடியுமா? மருந்து சாப்பிட்டா கசக்க தான் செய்யும். ஒரு ஒரு நோயை குணப்படுத்தணும்னா அறுவை சிகிச்சை செஞ்சு தாங்க ஆகணும். இதயத்தில் ஓட்டை இருக்குது அப்படின்னா இதயத்தை அறுவை சிகிச்சை செஞ்சு, மார்பு அறுவை சிகிச்சை செஞ்சு, இதயத்தில் உள்ள அறுவை சிகிச்சை செஞ்சு ஓட்டை அடைக்கிறாங்க. ஒரு கண் இல்லைன்னா வலிக்க தான் செய்யும். ஒரு கண்ணில் குறைபாடுனா வலிக்க தான் செய்யும். வலிக்கவே கூடாதுன்னா அப்போ அந்த நோய் அங்கே பாதுகாப்பாக தான் இருக்கும். அந்த நோய் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அப்போ அது அவர்களுக்கே எதிரானது. அப்போ மூட நம்பிக்கைகளுடைய மனசை நம்ம புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டமே போடுறது ரொம்பவும் மோசமாக. ஒரு நோயாளிக்கு வந்து வலிக்காமல் எப்படி மருத்துவம் பார்க்க முடியும்? மருத்துவம் பார்த்தா தானே அவங்களுக்கு நல்லது. அதுபோல் தான் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக மக்கள் தங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கணும். மூட நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடாது. ஏன்னா இப்போ 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. இந்த உலகம் செயலிழக்க போகுது. இயந்திர அறிவியல் மக்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்து வாழ போகிறாங்க. இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், வாழ்க்கையை அந்த வயது சார்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். அதில் தான் முனைப்பாடாக இருப்பாங்க. காதலிக்கணும், விளையாடணும், ஆடணும், பாடணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம், நண்பர்கள், அப்படி தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் வந்து இனிமேல் வந்து படிப்பு, நான் படிக்கணும், விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க இனிமேல் வரமாட்டாங்க. அப்படி போதா இருந்தால் நீ நட்பு, ஆடல், பாடல், காதல், எல்லா குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணால் தான் நீ விஞ்ஞானி ஆக முடியும், நீ டாக்டர் ஆக முடியும். அதனால் இந்த உலகம் இப்போ வந்து ஃபெயிலியர் ஆக போகுது. இனிமேல் வந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், அதில் தான் முனைப்போடு இருப்பாங்க. அப்போ இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்தால வந்து நீ நம்புகிற இயேசுவோ அல்லாவோ வந்து ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல, சிவனோ வந்து ராமரோ ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல. நீ அடுத்தால இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்து நம்ம இன்னொரு புதிய உலகத்துக்குள்ளே போகணும். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அலுவலக வேலைகள், அரசு வேலைகள், தனியார் வேலைகள், இது எல்லாமே இருக்காது. நம்ம அடுத்தால செய்ய வேண்டிய வேலை விவசாய வேலை தான். நம்ம விவசாய வேலையை தான் நீ செய்யணும். அப்படின்னா உனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் வேணும். இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது எல்லா வேலையும் ஃபெயிலியர் ஆகிடும். இராணுவம், போலீஸு, எல்லா வேலையும் ஃபெயிலியர் ஆகிடும். தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்து போயிடும். அப்படி இருக்கும் மின்சாரம் எல்லாமே நிறுத்தப்பட்டு விடும். அதுக்கப்புறம் கிடைக்காது. இயந்திரங்கள், வாகனங்கள் எல்லாமே அது எதையுமே நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போது ஆனால் நமக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. வாழ்வதற்கு சாப்பாடு தேவை. நமக்கு கார் இல்லாமல் இருக்கலாம், காங்கிரீட் கட்டடம் இல்லாமல் இருக்கலாம், தொழிற்சாலைகள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு தொலைக்காட்சி எல்லாமே இல்லாமல் இருக்கலாம், மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. தொலைக்காட்சி இல்லாமல் வாழ முடியும். தொலைக்காட்சி இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். ஒரு ஆடைகள் கூட உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உங்கள் கைவசம் வச்சுருக்கிற ஆடைகள் தான் 2040 அப்புறம் நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு வருதோ அவ்வளோ காலத்துக்கு அதை பயன்படுத்த முடியும். ஒரு சோப்பு இல்லாமல் இருக்க முடியும் உங்களால். சோப்பு கிடைக்காது, அந்த தொழிற்சாலையெல்லாம் நிறுத்தப்பட்டு விடும். அப்போ பவுடர் இல்லாமல் இருக்கலாம். இப்படி வந்து மொபைல் ஃபோன், சட்டை, துணி எல்லாமே கிடைக்காது. கடை எல்லாமே வியாபாரம்லாம் நின்று போய்விடும். ஆனால் நம்ம உயிர் வாழ்வதற்கு எது தேவை? உணவு தேவை. அப்போது எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க? 2040 அப்புறம் இந்த மக்கள் எல்லாருமே உணவு உற்பத்தியில் ஈடுபட போகிறார்கள். அதற்கு நமக்கு விவசாய நிலம் தேவை. நீங்கள் வந்து ஒரு அலுவலக வேலை, ஒரு அரசு வேலை பார்க்குறீங்க, தனியார் வேலையில் பார்க்குறீங்க, உங்கள் வீடு சூப்பராக பெருசாக கட்டிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு விவசாய நிலம் கிடையாது. நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், ஒரு நகரத்தில் இருக்கலாம், அல்லது கிராமத்தில் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு விவசாய நிலம் எதுவுமே கிடையாது. விவசாய நிலம் எதுவுமே கிடையாது. அப்போ 2040 இந்த உலகம் செயலிழக்கும் போது அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசு வேலை, இது எல்லாமே அரசு வேலையோ தனியார் வேலையோ எல்லாமே போயிடும். அரசாங்கமே செயலிழந்து போயிடும். அப்படி இருக்கும்போது அடுத்தால நீங்கள் பார்க்க வேண்டிய வேலை விவசாய வேலை, உணவு உற்பத்தி. உணவு சாப்பிட்டாகணும்ல, அதற்கு விவசாய நிலம் தேவை. உங்களுக்கு இருக்குதா? கிராமத்தில் உங்களுக்கு பெரிய வீடு இருக்கலாம், பேங்கில் நிறைய பேலன்ஸ் இருக்கலாம், கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம். அந்த பணத்தினால நோ யூஸ். 2040 அப்புறம் பணமும் ஃபெயிலியராக போயிடும். பணத்துக்கு மதிப்பே கிடையாது, தங்கத்துக்கு மதிப்பே கிடையாது. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கிற பணம் இது எதுவுமே உங்களை காப்பாற்ற போகிறதில்ல.
அது ஆனால் வந்து 2040 அப்புறம் உங்களுக்கு விவசாய நிலம் தேவை. உணவை உற்பத்தி செய்வது, சாப்பிடுவதற்கு விவசாய நிலம் தேவை. எத்தனை பேர்கிட்ட விவசாய நிலம் இருக்குது? இருந்தாலும் அது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும். நான் சென்னையில் இருக்கேன், ஆனால் ஊரில் 10 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து அந்த நிலத்துக்கு அங்கே போகணும். அங்கே போய் அங்கே ஒரு வீட்டை கட்டணும். கட்டுறதுக்கு உங்களுக்கு காங்கிரீட்டு சிமெண்டெல்லாம் கிடைக்காது 2040 அப்புறம். 2040 அப்புறம் நீ காங்கிரீட் கட்டடத்தெல்லாம் கட்டவே முடியாது. உனக்கு சிமெண்டெல்லாம் ஏற்றி கொண்டு வரணும்ல, கடையிலேருந்து ஏற்றி கொண்டு வரணுமே. வாகனங்கள் எல்லாமே ஃபெயிலியர். வாகனங்கள் எல்லாருமே அவ்வளோதான், அந்த வேலையை விட்டுருவாங்க. அப்போது விவசாய நிலம் உன் வீட்டு பக்கத்துலேயே தேவை. பக்கத்தில் எல்லாம் வீடுகளாக இருக்குது. 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அங்கே விவசாய நிலம் இருக்குது. அது கூட யாருக்கோ இருக்குது, உனக்கு சொந்தமாக இல்லை. 2040 அப்புறம் நீ பிழைக்கணுன்னா உனக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவை, விவசாய நிலம் தேவை. இங்கே நிறைய பேருக்கு விவசாய நிலமே இல்லை. அப்போ 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது விவசாய நிலத்தை பிடிப்பதற்காக ஒரு சண்டை ஏற்படும், ஒரு சச்சரவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயத்தில் நிறைய நிலத்தை வளைச்சி போடுவாங்க. இல்லை இது ஏன் பத்திரம், இது என்னுடைய நிலம்னு நீ சொன்னால் கூட அது நீ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கோர்ட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். கோர்ட்டு நீதிமன்றம் செயலிழந்துடும். நீதிபதிகள்லாம் விவசாய நிலத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஃபெயிலியர் ஆகிடும். போலீஸ் எல்லாம் அவங்களுக்கும் விவசாய நிலம் சாப்பிட்ணும்ல, அவங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் விவசாய நிலத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ விவசாய நிலத்தை பிடிப்பதில் ஒரு சண்டை ஏற்படும். இது ஏன் நிலம், இது ஓ நிலம்னு சொல்லிட்டு விவசாய நிலத்தை பிடிக்கிறதுல ஒரு சண்டை ஏற்படும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான், நீ இல்லை இது என்னுடைய நிலம் பாருங்க பத்திரம் இருக்குது, பத்திரத்தை போயிட்டு நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அதனால் இனிமேல் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும். இது ஏன் நிலம் ஓ நிலம்னு சொல்லி நிலத்தை பிடிக்கிறதுல பெரிய பிரச்சனை ஏற்படும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாமல் நீங்கள் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து கற்பனையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதில்ல, அப்படி கிடையாது. நீங்கள் தான் கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எதிர்காலத்தை பற்றின ஒரு 2040 15 வருஷத்தில் வரக்கூடிய பிரச்சனை பற்றி தெரியாமல் நீங்கள் வந்து அதற்கப்புறமும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் பணத்தை சேர்க்குறதும், கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி சேர்த்து வைக்கிறதும், நிறைய நிலங்களை வாங்கி குவிக்கிறதும், நிறைய வீடுகள் அது மாதிரி கட்டி வைக்கிறதும், இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஏன்னா இன்னும் 1000 வருஷத்துக்கு நம்ம இப்படியே வாழ்வோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே இந்த 2040 அப்புறம் இந்த உலகம் மாறும்போது உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த அல்லாவோ இயேசுவோ யாருமே வரப்போகிறதில்ல. அல்லாவோ இயேசுவோ கடவுளை எங்கே காப்பாற்றி எனக்கு ஒரு விவசாய நிலம் கொடுன்னா வரப்போகிறதில்ல. அதனால தான் அந்த அறிவுபூர்வமான அந்த பகுத்தறிவுங்கிறது தேவை. ஏன் பகுத்தறிவு தேவை அப்படின்னா, இப்போ 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இயேசு மேலேயோ அல்லா மேலேயோ சிவன் மேலேயோ ராமர் மேலேயோ சொடல மாடன் சுவாமி மேலேயோ நம்பிக்கை கிடையாது. நான் வந்து அறிவுபூர்வமாக யோசிக்க முடியும். மூட நம்பிக்கைகள் எனக்கு சுத்தமாக கிடையாது. சாதி நம்பிக்கை எனக்கு கிடையாது. மத நம்பிக்கை எனக்கு கிடையாது. 2040 அப்புறம் உன் சாதியோ உன் மதமோ உன் கடவுளோ உன்னை காப்பாற்ற போகிறதில்ல. 2040 அப்புறம் வரப்போகிற ஒரு மாற்றம், இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். இப்போ எனக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம், ஏன் மற்ற மக்களுக்கு தெரியலை அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், ஆனால் தெரிய விடாமல் பார்த்துக்கிறாங்க. அப்படி ஒன்று, அதாவது ஒரு இப்போ நாளைக்கு புயல் வரப்போகுது அப்படின்னா அந்த செய்தியை கேட்டால் தான் உனக்கு பதட்டமாக இருக்கும். அப்படி ஒரு செய்தியை உனக்கு தெரில அப்படின்னா புயல் வரும்போது தான் உனக்கு பயமாக இருக்கும். புயல் வருவதற்கு முன்பே அந்த நியூஸை கேட்டால் தான், நாளைக்கு புயல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீ பயமாக இருப்ப. நாளைக்கு வரும்போது அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால உனக்கு என்ன நன்மை அப்படின்னா, புயல் வர்ற வரைக்கும் நீ அமைதியாக இருக்கலாம். புயல் வந்தால் ஒன்றுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. எதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நம்ம வரப்போகிற துன்பத்தை நம்ம எதிர்கொள்ளலாம், வரப்போகிற பிரச்சனையை நம்ம சமாளிக்கலாம். ஐயோ அப்போல்லாம் சொன்னாங்களே புயல் வரப்போகுது, சூறாவளி வரப்போகுது, அப்போவே சொன்னாங்களே, நான் கேட்காம விட்டுட்டேனே, நான் அப்போவே என் காரை வந்து மேடான நிலத்தில் நிப்பாட்டியிருக்கலாமே, இன்றைக்கி பார்த்தா என் காரெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, என் வீடே மூழ்கி போச்சு, இப்போ நான் வெளியில் எங்கேயுமே போக முடியாது, வீடை சுற்றி தண்ணீராக மூழ்கி போச்சு, முதல்ல புயல் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸை நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா நான் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயிருப்பேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. அப்போ அந்த விஷயத்த நான் இன்றைக்கி சொன்னால் அது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என்ன கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கற்பனையில் இருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அல்லது நான் சொல்கிறத கேட்க கூட உங்களுக்கு வந்து பொறுமை இல்லை, சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருக்கீங்க. நான் ஒரு வீடியோவை பேக்ரவுண்டில் மியூசிக்கு வீடியோலாம் காமிச்சு போட்டால் தான் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்ட முடியும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு விஷயத்த சொல்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்த சொல்கிறதே, தினமும் சொல்கிறதே எனக்கு பெரிய விஷயம். நான் இதுக்கு மேலே மெனக்கடணும், நீங்கள் தான் மெனக்கடணும். இந்த விஷயத்த கேட்குறதுல நீங்கள் தான் மெனக்கடணும். நான் போதுமான கஷ்டம், என்னால் முடிஞ்ச கஷ்டத்தை நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறேன், ஒரு செய்தியை சொல்கிறேன், எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு மாற்றத்தை. அதற்கு நம்ம இப்போவே தயாராகணும். நீங்கள் நம்புகிற கடவுள் வந்து உங்களை பாதுகாக்க போகிறதில்ல. தினமும் கோயிலை கட்டுறீங்க, கோயிலில் போய் வணங்குறீங்க, தேவாலயத்துக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. எந்த இயேசுநாதரோ கடவுளோ ராமரோ அல்லாவோ வந்து 2040 அப்புறம் உங்களை வந்து பாதுகாக்க போகிறதில்ல. நீங்கள் பாதுகாக்கிற சாதி நம்பிக்கையோ உங்களை காப்பாற்ற போகிறதில்ல. அறிவுபூர்வமாக யோசித்து முன்கூட்டியே என்ன பண்ணணும், ஒரு புதிய உலகை உருவாக்கணும். விவசாய நிலத்துக்கு பெரிய சண்டை வரப்போகுது. ஏன்னா அடுத்து நமக்கு உணவு தான் தேவை, தவிர்க்க முடிய உணவு சாப்பிட்டே ஆகணும். நமக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லாமல் இருக்கலாம், மொபைல் ஃபோன் தேவையில்லாமல் இருக்கலாம், தொலைக்காட்சி தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு இனிமேல் விவசாய நிலம், அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ண போகிறாங்க. அதுக்கு நமக்கு விவசாய நிலம் தேவை. ஆனால் இப்போ யார்கிட்டையுமே விவசாய நிலம் இல்லை பெரும்பாலும். அப்போ விவசாய நிலத்தை பிடிப்பதற்காக ஒரு பெரிய போட்டி நடக்க போகுது. எங்கே விவசாய நிலம் கிடைக்குதோ அங்கே போயிடுவாங்க, வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. எங்கப்பா உனக்கு விவசாய நிலம், அடுத்தால என்ன பண்ண போகிற, நீ இது வரைக்கும் பேங்கில் நிறைய பணத்தை வச்சுருந்த, வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, அல்லது ஒரு அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ 2040 உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இன்னும் 15 வருஷத்தில் ஃபெயிலியர் ஆகும், அல்லது 2040 நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ ஃபெயிலியர் ஆகி போச்சு, என்ன பண்ண போகிற, போ அந்த பக்கமாக போ, 2 ஊருக்கு தள்ளி சமவெளி, அங்கே 2 ஏக்கர் நிலம் ஒரு 10 ஏக்கர் நிலம் காலியாக கிடக்குதான், அங்கே யாருமே இல்லை, வேணால் அங்கே போய் இருந்துக்கோ அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போய் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லது உங்கள்கிட்ட வாகனங்கள், அதுக்கு பெட்ரோல், எல்லாமே பெட்ரோலும் கிடைக்காது. அப்போ அந்த இடத்த நோக்கி எங்கேன்னு தேடி தேடி வாங்க போகலாம், அங்கே ஏதாவது நிலம் இருக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிலத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஓடி அங்கே ஏதாவது குடிசை கட்டி அங்கே வசித்து அப்புறம் அங்கே விவசாயம் பண்ணுவீங்க. அதுக்கு தண்ணிக்கு எங்கேயாவது போகணும், தூரமாக போகணும். எவ்வளோ பெரிய ஆபத்தை எதிர்கொண்டுட்ருக்குறோம், சிரமத்தை எதிர்கொண்டுட்ருக்கோம். அதனால தான் என்கிட்ட ஒரு வரைபடம் இருக்குது, ஒரு ஊருக்கான வரைபடம். அந்த ஊரை தான் இந்த உலகம் முழுக்க உருவாக்கணும். ஒரு புதிய உலகத்திற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது. நம்ம தண்ணிக்காக கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக நிலம் இருக்கணும், சொந்த பந்தங்களோடு இருக்கணும். உங்கள் சொந்தக்காரங்களை எல்லாத்தையும், இப்போ ஒரு சொந்தக்காரங்க இருக்கேன், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சொந்தக்காரங்களோட நான் வசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எனக்கு என் சொந்தக்காரங்க ஒரு இடத்துல நிலத்தை ஒதுக்கணும். அதுபோல் அவங்கவுங்க சொந்தக்காரங்களோட எதிர்காலத்தில் மக்கள் குடியமர்த்தப்பட வேண்டும். அதற்கு நிலங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு ஊரை வடிவமைக்கணும். ஒரு ஊர் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எதிர்காலத்தில் வாகனங்கள் இருக்காது, சைக்கிள் இருக்காது. உங்கள் நிலத்துக்கு, விவசாய நிலத்துக்கு போயிட்டு வீடு திரும்பணும். உங்கள் விவசாய நிலம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடாது, 2 கிலோமீட்டர் தூரம்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதே நேரத்தில் மற்றவங்களோடையும் நம்ம பழகணும். என் விவசாய நிலம் இங்கே இருக்குது, நான் வீட்டுக்கு அந்த விவசாய நிலத்துக்கு நடுவில் என் குடிசையை போட்டிருக்கேன், அடுத்த விவசாய நிலம் அடுத்த வீட்டுக்காரங்க இன்னொரு 2 ஏக்கர் 10 ஏக்கருக்கு தள்ளி இருக்காங்க, அவங்கள போய் நீ டெய்லி பார்த்து பேச முடியாது. அப்போது அவங்க வீடு பக்கத்திலே இருக்கணும். நமக்கு விவசாய நிலமும் பக்கத்திலே இருக்கணும், நமது வீடுகளும் பக்கத்திலே இருக்கணும். நமது நண்பர்கள் அல்ல உறவினர்கள் அவங்க வீடு, அடுத்தடுத்த வீடும் பக்கத்திலே இருக்கணும். அப்போ அதற்கேற்றாற் போன்ற ஒரு வடிவமைப்பு தேவை. விவசாய நிலமும் தூரத்தில் இருக்கக்கூடாது, வீடு அடுத்தடுத்த வீடுகளும் தூரமாக இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் டெய்லி நம்ம பேசணும், பழகணும், ஒரு உதவி கேட்க முடியும், ஈஸியாக வாழ முடியும். அப்போ ஏற்றார் போன்ற ஒரு வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது, ஒரு ஊருக்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. ஆமாம், நான் முதல் மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதன் நான். இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள், அப்படி முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான். அப்போ அப்போ நான் என்னை பற்றின விவரங்களை தொடர்ந்து என்னுடைய வீடியோவில் சொல்லிட்டு வரேன். நீங்கள் எந்த புத்தகத்தை படிக்கிறீங்களோ இல்லையோ, எந்த வீடியோ, எல்லாத்தை விட மிக முக்கியமானது எனது வீடியோக்கள், நான் சொல்லுகிற தகவல்கள். இதுதான் உங்களை இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உங்களை தயார்படுத்த போகுது. அதனால் அதற்கேற்றார் போன்ற எதிர்காலத்தில் நடைபெறும் மாற்றத்திற்கு ஏற்றார் போன்று இந்த உலக மக்கள் அனைவரும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை இன்றைக்கே உருவாக்கணும். நம்மக்கிட்ட இன்றைக்கி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது, அதை வச்சு ஒரு ஈஸியான ஒரு உலகத்தை, ஈஸியான ஒரு ஏற்பாடு, எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கான பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அற்புதமான உலகத்தை நாம் உருவாக்கலாம். அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது.
அதனால் ஒரு ஊர் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். விவசாய நிலத்தில் உனக்கு கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பம் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் வந்து கூட்டு குடும்பமாக வசிக்க வேண்டும். கணவன் வந்து மனைவி வீட்டில் வந்து குடியேற வேண்டும். அந்த மனைவி இப்படி தான் ஒரு கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் என்பது பெண்கள் என்றைக்குமே வந்து கணவன் வீட்டுக்கு போகவே கூடாது, பிறந்த வீட்டிலே இருக்கணும். ஆண்கள் தான் பெண்கள் வீட்டுக்கு வந்து குடியேறணும். இப்படி தான் ஒரு கூட்டு குடும்பம். அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாட்டி, அப்புறம் மகள், அப்புறம் பேத்தி எல்லாரும் அந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. ஆண்கள் தான் மனைவியோட வீட்டுக்கு போய் வாழணும் திருமணத்திற்கு பின்பு. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு கூட்டு குடும்பமாக வசிக்க வேண்டும். எல்லா கூட்டு குடும்பத்திற்கும் அந்த ஒரு கூட்டு குடும்பம் என்பது 8 கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு அமைப்பு. ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 16 பேர் இருப்பாங்க. 16 பேர் இருப்பாங்க. 16 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் முன்கூட்டியே அங்கு இருக்க வேண்டும் சொந்தமாக. 2 குழந்தைக்கு மேல் பெறாமல் இருந்தால் கூட்டு குடும்பத்தின் எண்ணிக்கை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 2 குழந்தை கண்டிப்பாக பெற்றுக்கணும். அதுக்கு குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. கூடிச்சுன்னா விவசாய நிலம் அதிகமாக தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்க முடியாது. விவசாய நிலத்தை தேடி நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி விதிமுறைகள் அடங்கி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதற்கான ஏற்பாடு, அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிற அதை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுக்க நாம் புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறது சரியாக தப்பா அதை முதல்ல கேளுங்க. ஏதோ அவசரத்தில் ஆடம்பரமாக வாழணும், இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை ஆடம்பரமாக பணத்தை தேடி ஓடி அலைகிறீங்க. ஆனால் எதிர்வரும் மாற்றத்தை நினச்சி மாற்றத்தை நான் சொன்னால் அது கேட்கக்கூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் நம்புகிற கடவுளோ மதமோ சாதியோ அல்லது நீங்கள் பணம் தான் என்ன பாதுகாக்கணும்னு ஓடி நாள் முழுதும் பணத்தை தேடி ஓடிடுங்க. இது வந்து 2040 அப்புறம் உங்களை பாதுகாக்காது. நீங்கள் நம்புகிற கடவுளும் பாதுகாக்காது, சாதியும் பாதுகாக்காது. அதுபோல் நீங்கள் சேர்த்து வைக்கிற பணமோ நகையோ அது உங்களை பாதுகாக்காது. நீங்கள் வாங்கி குவிக்கிற சொத்துக்களோ அது உங்களை பாதுகாக்காது. 2040 அப்புறம் நம்மை பாதுகாப்பதற்கு என்னுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டே ஆகணும். முன்னேற்பாடு தான் உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் அறிவுபூர்வமாக யோசித்து அந்த முன்னேற்பாடு என்ன பண்ணணும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் அது உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும். இல்லை என்றால் அவ்வளோதான், மிகப்பெரிய சிரமத்தை நம்ம சந்திப்போம், மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்போம். வாழ்க்கையே ஏதோ அமைதியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. 2040 அப்புறம் அப்படியே நீங்கள் நினச்சது எல்லாமே கனவு மாதிரி கலைஞ்சிரும். இந்த வாழ்க்கை எல்லாமே கனவு தான். இது கனவு உலகம். 2040 அப்புறம் விடிஞ்சால் என்ன ஆகும், கனவு கண்டது மாதிரி இருக்கும். இந்த உலகம் வாழ்க்கை எல்லாமே இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே கனவு கண்டது போல் இருக்கும். அப்படியே நீ விவசாய நிலத்தை தூக்கி ஓடி தேடி அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிருவேன். சென்னை நகரத்தில் இருப்பவங்களாம் சமவெளியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கவங்களும் சரி, அவங்களுக்கு தேவையான விவசாய நிலத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே கிடைக்குதோ அங்கே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. அப்போது நிறைய குற்றங்கள் நடக்கும். குற்றங்கள் நடந்தால் கேட்பார், நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஒரு நீதிமன்றம் இருக்காது, அரசாங்கம் இருக்காது. அப்போ மனிதர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. குற்றம் வந்தால் 4 பேர் தட்டி கேட்கணும். மனிதர்கள் தான் உனக்கு பாதுகாப்பு, போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்பு. இன்றைக்கி நம்ம மனிதர்களோட பழகிறது கிடையாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுல்ல, ஏதாவது நம்மளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால், நம்ம மீது ஏதாவது குற்றங்கள் நிகழ்த்தினால் நாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதனால தான் மனுஷங்களோட நம்ம பழக மாட்டேன்றோம். நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றமே இல்லைன்னா, போலீஸ் ஸ்டேஷனே இல்லைன்னா நீங்கள் யாருக்கிட்ட சொல்லுவீங்க? மனுஷங்களை தான் பாதுகாப்பு. மனுஷங்கிட்ட போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்போது மனுஷங்களோடு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமை எப்போ வரும் அப்படின்னா 2040 அப்புறம் வரப்போகுது. மனுஷங்களை நம்பணும், மனுஷங்களோடு சேரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ குற்றங்கள் ஏன்னா கேட்பார் கிடையாது. 2040 அப்புறம் இன்றைக்கி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மனிதர்களிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ நீ உனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ம பழகணும், இணக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், உதவி செய்யணும் அப்படிங்கிற வழக்கம் 2040 அப்புறம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் காது கொடுத்து கேட்டே ஆகணும். இப்போ நீங்கள் கேட்கலனாலும் இங்கே கேட்பீங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலன்னா கூட அது முக்கியம் கிடையாது. நீங்கள் கேட்காம எங்கேயும் போக முடியாது. நான் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வரும் பாருங்க.